ஸோ சினிமா சர்வைஸ் வித்தவுட் ஏடி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம சினிமா இயங்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவுக்கு எந்த அளவுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஒரு டைரக்டர் தான் ஒரு படத்துக்கு வந்து மெயினா, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் மெயினா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இன்னைக்கு டாபிக்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஒர்க் நிறைய வாங்கிடுவாங்க. அதே மாதிரி அண்டர் ரேட்டடாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய கிரெடிட்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்காம போகும். அதே மாதிரி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் வந்து டைரக்டர் அப்படின்னா அந்த பிரெயினை தாங்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். எப்படி ஸ்பைனல் கார்டு இல்லாமல் பிரெயின் இருக்க முடியும், அதே மாதிரி சினிமாலையும் வித்தவுட் அசிஸ்டன்ட் டைரக்டரால் படங்கள் எடுக்கவே முடியாது. ஒரு யூனிட்டோட எடுக்கக்கூடிய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட பங்களிப்பு அந்த அளவுக்கு இன்றியமையாதது. நம்ம இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சினிமாக்குள்ள ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னாவே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டைரக்டர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பராக இருப்பாங்க, கிளாப் போர்டு பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க, அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து ரியலாக வந்து அந்த பிளேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா விஷயங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஒரு ரியாலிட்டிக்கும் ஐடியாவையும் வந்து கம்பைன் பண்ணி அதை வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோட பெரும் பங்களிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். வித்தவுட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸால இயங்கவே முடியாது. எதுக்கு தேவைனாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் டைரக்டர் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு ஃபிலிம் ஷூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் அந்த ஆன் த ஸ்பாட் வந்து மேனேஜர் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து மேனேஜர் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் பிளஸ் ஆன் த ஸ்பாட் மேனேஜர்ஸ் இருந்தாலும், பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஒரு செட்டோட மேனேஜர்ஸாக யார் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து ஆக்டர்ஸோட கால் ஷீட்டை மெயின்டைன் பண்ண. தட் மீன்ஸ் நீங்கள் இந்த டைமுக்கு வரணும் சார், இந்த டைம் போகணும் சார், டைமிங் மெயின் பண்ணுறதாகட்டும், அவரோட கால் ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு கேட்குறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதாகட்டும், அந்த பெர்மிஷன் வாங்குறதை தாண்டி அந்த இடத்துல க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், ப்ளஸ் காஸ்டியூமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ப்ளஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வியர் பண்ணிட்டு வர ட்ரெஸ்ஸஸ் வந்து கரெக்டாக அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணுறதாகட்டும், ப்ளஸ் வெதர் ரிப்போர்ட்டு அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வந்து நீங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லணும். மழை வருமா வராதான்னு முதல்ல திங்க் பண்ணக்கூடாதா. டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ப்ளஸ் அவங்களோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, அந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், இதை பற்றி திங்க் பண்ணுறது தான் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கிறது, டைரக்டருக்கு தேவையான விஷுவல்ஸை ரியாலிட்டியாக கொண்டு வர தேவையான எல்லா விஷயங்களையும் கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டீம், ப்ளஸ் லொக்கேஷன் ஸ்பாட்டில் இருக்கிற பர்சன்ஸ் கூட மிங்கிள் ஆகி ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதாகட்டும், ஆக்டர்ஸ் கூட இது பண்ணி இது எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து டைரக்டர் வந்து ஆக்டர்ஸ் கூட வந்து டைமிங் ப்ராப்ளம் அப்படின்னு எதுனா கூட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து திட்டிட்டு போயிடுவாரு. நீங்கள் ஆக்டர்ஸ் நீங்கள் இந்த டைமுக்கு வர சொல்லு, இந்த டைமுக்கு போக சொல்லணும். பட் அது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆக்டர்ஸோட டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் கொஞ்சம் இன்னும் 2 ஷாட் இருக்குது சார், அதை முடிச்சுட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஷார்ட் ஆர்டரை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். எந்தெந்த ஷார்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் ஏன் இந்த ஷார்ட்டை வந்து என்னைக்கே எடுக்கல அப்படிங்கிறத வந்து நீ சொல்ல மாட்டே அப்படின்னு டைரக்டர் யார்கிட்ட கோவப்படுவோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். யாரு எந்த ஒரு பிரச்சனைனாலும், மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ப்ராப்ளம்னாலும், இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டோட பிரச்சனைனாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கேட்பாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டோட பிரச்சனைனாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கேட்பாங்க. ப்ரொடக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் டைரக்டராக கால் பண்ண முடியாது, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கேட்பாங்க. ஸோ ஈவன் டைரக்டருக்கே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஈகோவையோ கோவத்தையோ டக்குன்னு திட்டிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டிட்டு அந்த செட்ல இருந்து வாக்கவே பண்ணிடலாம். பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஏற்படக்கூடிய ஈகோவோ டென்ஷனையோ எதால ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக நகர்ந்து போக முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவ்வளோ ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த செட்டில் ஒர்க் பண்ணி தான் ஆகும்.
நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் ஏதாவது சொல்லும்போது டேரக்டர்கிட்ட அந்த கோவத்தை டேரெக்டாக காட்ட முடியாது. அந்த கோவத்தெல்லாம் யார்கிட்ட காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நினச்சா அந்த பர்டிகுலர் டேயில் நடக்கக்கூடிய ஷூட்டோட ஒரு லேக்ஸ் ஆஃப் மணியை வந்து சேவ் பண்ணவும் முடியும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸால் லேக்ஸ் ஆஃப் மணியை வந்து லூஸ் பண்ணவும் முடியும். ஏன்னா டைரக்டர் வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், அவங்க வந்து மேக்கிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நிறைய வேஸ்ட்டாக மணி போயிட்டு இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூட்டில் வந்து தேவையில்லாமல் லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், தேவையில்லாமல் ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் தேவையில்லை, ரன் ஆகுறது இல்லை. இன்டோர் ஷூட் போயிட்டு இருக்கும், அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கும், அது தேவையில்லாது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து கேமராமேன் கிட்ட சொல்லணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சம்டைம்ஸ் லொக்கேஷன் இஷ்யூஸ் வந்து ப்ரெஷர் ஆகும். அந்த லொக்கேஷன் பெர்மிஷன் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன ஷூட் டைம் ஆகி போயிட்டே இருக்கு, முடிக்க மாட்டீங்க, இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும், அதையும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருப்பாங்க. அதையும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. டேரக்டராக எடுத்தோடனே டேரக்டர்கிட்ட போய் யாருமே பேச மாட்டாங்க. ஈவன் ப்ரொடக்ஷனில் யார் இருந்தாலும் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதோ வேறு எந்த விஷயத்துலையும் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ளவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்வால்மெண்ட்டோட பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா மெனி சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் பின்னாடி மோஸ்ட் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சினிமா எப்பயுமே வந்து அந்த விஷனை தான் குளோரிஃபை பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த விஷன் குளோரிஃபை பண்ணி காமிச்சாலும் அது பின்னாடி அந்த விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸாலையும் மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 80% ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து யார்கிட்டயாவது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம் வெரி ஃபியூ பீப்புள், மணிரத்னம் சார், ஜேம்ஸ் கேமரோன், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், கிறிஸ்டோபர் நோலன், இவங்களாம் யார்கிட்டயும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு வரலனாலும் பட் மோஸ்ட் ஆஃப் த 85% ஆஃப் த 90% ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு பட்ஜெட் போடணும்னு தெரியும், எப்படி ஆன் த ஸ்பாட்டில் வந்து க்ரௌடை மேனேஜ் பண்ணணுங்கிறது தெரியும், எப்படி லொக்கேஷனுக்கு எந்த டைமுக்கு போய் எந்த டைமுக்கு முடிக்கணும்னு தெரியும், இன்னைக்கு என்ன செட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறது கரெக்டாக பிரித்து பார்க்க தெரியும். ஆக்டர்ஸ் கிட்ட தெளிவாக சார் இதுதான் நம்ம ஸ்கெடியூல், இப்படி தான் போக போகிறோம், இப்படி தான் முடிக்க போகிறோம், இப்படி தான் ஆரம்பிக்கிறோம், இப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து கிளியராக அப்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எப்படி முடிக்கணுங்கிறது தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த 85% சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு த வில் கம் டு நோ எப்படி ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம். ஒரு ஷூட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து எப்போ வந்து எடிட்டிங் போகணும், எப்போ வந்து டப்பிங் போகணும், எப்போ வந்து கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், எப்போ வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து சேர்க்கணும், எப்போ வந்து பிஜிஎம் பண்ணணும், எப்போ வந்து சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஷூட்டில் சாங்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம மாண்டேஜஸாக எடுத்த விஷுவல்ஸை மட்டும் வச்சு சார் இங்கே வந்து நம்ம ஒரு சாங் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறையா இன்புட் கொடுப்பாங்க. ஒரு படங்கிறது என்னதான் டைரக்டரோட விஷனாக இருந்தாலும் அதுக்கு அந்த விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஈவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகிறதுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு வரும்போது தான் மிகப்பெரிய லெவலில் சினிமா வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் எப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பை கொடுத்து நிறைய என்ன சொல்ல அவங்களுக்கு கம்மியான கிரெடிட் கிடச்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பின்னாடி இருக்காங்க. அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு படங்கள்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அகெயின் நான் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை இந்த சினிமாவில் இருக்க வேறு விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். உங்கள் வினேஸ்வேரா. பாய்.